பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இப்போ இதுக்காக நான் கடி வாங்கியிருக்கேன்னா நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கணும். நீங்க கேட்கல. நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். இல்ல கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியே வாங்கியிருக்காங்க கடி. பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. நான் கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம், அதையும் தூக்கிட்டு போறோம். அதையும் வசதி இருக்கு பண்ணிக்கிறீங்க. இப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். மனசு இருக்குன்னு சொல்லுங்க. மூடிட்டு இருக்க மாட்டேடா. அந்த பார்டரை தாண்டி யார் வந்தாலுமே அது வந்து ஒண்ணு கொலைக்கும் இல்ல அட்டாக் பண்ணுவோம். பண்ணையார்த்தனமான பேச்சு சார். அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். அதுவே இருந்துட்டு போட்டு நான் என்ன கேக்குறேன், நான் ஒரு தினக்கூலி இத்தனால என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும். இதை வந்துட்டு நீங்க ஜெனரலைஸா நீங்க வந்து ஒரு அவன் இன்னும் திருந்தலாமாமா உடச்சே பேசுவோம். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். கோபி வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. That is very deep rooted argument. நான் அதுக்கு வரல. பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார் அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? எல்லாரும் லூஸ் குதி ப்ரோ. இந்த படத்துக்கு வந்திருக்க எல்லாரும் லூஸ் குதி ப்ரோ. எந்த மாதிரி ஒரு சமூகத்துல நாம் இருக்கிறோம்? நாயையும் மனிதர்களையும் ஒப்பிடுற ஒரு சமூகத்துல நாம் இருக்கமா? இது எவ்வளவு ஆபத்தானது. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.